லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சு மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோன். எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எப்படிப்பட்ட தலைவரியா! ரஜினிகாந்த் ஒரு தடவை அவரை பார்க்க வந்திருக்காரு. ஒரு அரசியல் சூழ்நிலை, கிரிட்டிக்கலான சூழ்நிலையில ரஜினி கோபாலபுரத்தில் பார்த்துட்டு போயிட்டார். பத்திரிகைக்காரங்களாம் வந்து தலைவர்கிட்ட ரஜினி உங்களிடம் என்ன பேசினார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா 10-15 பேப்பர் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க 150 மைக்கு முன்னால. ஆனா ரஜினிகாந்த் என்ன பேசினாருங்கிறத கேட்கிறாங்க. தலைவர் பதில், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னாரு. பத்திரிகைக்காரங்களாம் பின்ன என்ன ஒருதலையா பேசியிருப்பாரு, ஐயா உங்களிடம் என்ன கருத்துக்களை பேசினார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால் அப்படின்னு எல்லாம் பேப்பர் பேனா சொல்ல போறாரா அப்படின்னு எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. அவர் என்னிடம் என்ன பேசினார் என்றால் அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். பத்திரிகைக்காரங்களாம் ரொம்ப நன்றியான். பத்திரிகையாளரை சந்திப்பதில் எந்த தயக்கமும் இல்லாமல் துணிச்சலாக சந்திக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் நம் தளபதி மு.க. ஸ்டாலின், வருங்கால திராவிடத்தை வழிநடத்த இருக்கின்ற தம்பி உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கல. மோடியே பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிற நேரத்தில் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை அனாவசியமா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு பாருங்க. இதுதான் திராவிடம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான துணிச்சல். எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நடந்துச்சு. அப்ப அதிமுக காரங்கெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு போட்டு மைக் செட்ல பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அதிமுக பகுதி செயலாளர் சொல்றேன் வந்து, டேய் எம்ஜிஆர் பாட்டை தவிர வேற எதுவும் போடக்கூடாது, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா அதெல்லாம் போடக்கூடாது, எம்ஜிஆர் பாட்டு தான் போடணும். சரிண்ணே, எம்ஜிஆர் பாட்டு. 6 மணிக்கு மைக் செட்டுக்காரர் முதல் பாட்டு போடுறார். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே வந்தார் பகுதி செயலாளர். என்னடா அண்ணே எம்ஜிஆர் பாட்டு தானே போட சொன்னேன், எம்ஜிஆர் பாட்டு தானே இது, உதயசூரியன் பாடியிருக்காரு, பாடிட்டாருண்ணே அவரு. அப்படியா, இதெல்லாம் நமக்கு தெரியாம, அது தெரிஞ்சா நான் ஏன்டா அதிமுக இருக்கேன் இருக்கேன். கருப்பு சிவப்பு உதயசூரியன் எதுவும் வரக்கூடாது பார்த்துக்க. சரிண்ணே, அடுத்த ஒரு சீடி எடுத்து போடுறேன். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய், இதையே திட்டம் போட்டு வந்திருக்கா நீ. வேற சீடி எடுறா, அடியில் இருந்துடுறா. அடியில இருந்து ஒரு சீடி எடுத்தான். நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான். எடப்பாடிக்குனே போட்ட வரி, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. நான் எடுக்கிறேன்டா இப்போ ஒரு சீடிய அப்படின்னு அவன் ஒரு சீடி எடுத்து போட்டான். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. மைசட்டி சம்பளம் கொடுக்க மாட்டேன்டா, திட்டம் போட்டு இதே சீடி நீ எடுத்துட்டு வந்திருக்கியா. நான் போய் வீட்டில இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டான்னு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்து எம்ஜிஆர் காதல் பாடல்களை போட்டா என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு ஆஹா, குங்குமம் சிவப்பு ஓஹோ, நடுவுல வெள்ள ஆஹா. இல்லைல, எம்ஜிஆருக்கே தெரிஞ்சு போச்சு கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் தான் நிரந்தரம்னு, அதோட நிறுத்திட்டாரு பாட்டை. கடைசியா எனக்கா ஒரு பாட்டு போடுறா அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போறேன்றால் ஒரு சின்ன பேரை விட்டு ஒரு சீடி எடுத்து போட்டாங்க. என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும்
அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா. அம்புடு பயிலும் மொத்தமா வந்து திமுக சேர்ந்துட்டான். நம்ம எம்ஜிஆரையும் போட்டு பாட்டு பாடியிருக்காரா? எதுக்குடா இந்த கேடுகிட்ட கட்சியில நம்ம இருக்கணும்னு. இன்று நடந்த 3 நாட்களுக்கு முன் நடந்த விருதுநகர் இளைஞரணி மாநாட்டை பார்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் வயிற்றிலே புளியை கரைத்ததை போல ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்கள் கூடிய பொறுப்பாளர்களின் கூட்டம். 50 லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணியில் கொண்ட ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அற்புதமான கட்சி. இளைஞர்களை ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கிறது சாதாரண காரியமா? அந்த வயசு வர்றப்ப அவங்க ஒரு டைப் ஆயிடுவாங்க. சின்ன பயலா இருக்க வரைக்கும் அவங்க அப்பா சொன்ன பேச்செல்லாம் கேட்பான். வாடா, உட்கார்றா, சரிப்பா, படிக்கணும், படிக்கிறப்பா. 9th 10th வரைக்கும் அவங்க அப்பா கண்ட்ரோல்லே இருப்பான். ஒரு 11th 12th வருவேன், லைட்டாக முகத்தில் மீசை வளரும், குரல் உடையும். பார்த்துருக்கீங்களா பைலலுக்கு? அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் அப்பா அப்படிமே. அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. மையன் ஒரு லெவலை தாண்டுறான், இனிமேல் ஒழுங்கா இரியான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சில அப்பனுங்க டே வாடாங்க இங்கடா போயிட்டு வர்ற, இதான் வர்றோம்ல பெண்ண அப்படின்னா. டே நான் உங்க ஒப்பாடா, அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற அப்படின்னா. நீ தான் அப்பான்னு அம்மா இப்போ தான் சொன்னுச்சு, இல்லாட்டி எனக்கு நம்ப மாட்டேன்றான். ஐயோ என்னடா இப்படி பேசுகிற, அப்பாட்ட இப்படி தான் பேசுகிறதா? வாயில் தானே பேசுகிறேன் அப்படிங்கிறான். அந்த லெவல் வந்தோன்னே ஒரு மாதிரி நெஞ்ச வடப்பேன், யாரோட அட்வைஸையும் கேட்க மாட்டேன். பஸ்ஸில் படியில் தான் தொங்குவாங்க. டே உள்ளே வந்து உட்காடுறாங்கிறார் ஒரு பெரியவர், அண்ணன் ராஜேந்திர மாதிரி. டே உள்ளே வந்து உட்காருங்கடா, வரிசை நீ வந்து தொங்குறியா, வா உனக்கு அதான் கடைசி தொங்கல்னா. நக்கல் கேலி கிண்டல். ஒரு கூட்டத்தில் சேர் இருக்கு, அதில் உட்கார மாட்டான், டிரான்ஸ்ஃபார்மில் தொங்கிக்கிட்டே கூட்டம் கேட்பேன். கொடிமரத்தில் ஏறி நின்று கூட்டம் கேட்பேன். ஒரு வேப்ப மரத்தில் 35 பேர் நின்று பொதுக்கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்கவும் மாட்டான், ஒன்று விசில் அடிப்பேன். அவர்களையெல்லாம் அழைத்து திராவிட சிந்தனையில் அந்த நாற்காலி போட்டு அமர வைத்து சிந்தனையில் வழி நடத்தும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இளைஞரணி கூட்டம் மட்டுமா நடந்துச்சு? மகளிர் அணி கூட்டம் கோவையில் ஒரு கூட்டமும் தஞ்சையில் ஒரு கூட்டத்தையும் பார்த்து பிஜேபி குரூப் முடிவு பண்ணிட்டான், மாப்பிள்ள டோட்டல் க்ளோஸ்ரா, நமக்கு இனி ஒரு ஓட்டு கூட நமக்கு கிடைக்காதுன்னு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி முடிவே பண்ணிட்டார். அதனால தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட்டில் ஒன்றுமே தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம், ஜக் அப்படின்னு சாடுறான். இந்த வெள்ளுப்பாட்டு கதா கலாச்சாரம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒருத்தன் கூடையே பின்பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். தந்தனத்தம் என்று சொல்லிய வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே ஆனந்த தூடம் பறித்த கொடுமையோட, ஆமா கொடுமையோட அத்தனையும் மேலத்தோட அவருடைய மனம், ஆமா அவருடைய குணம், ஆமா ஆமா அப்படின்னா. இன்னும் நான் சொல்லவே இல்லைடா அப்படியா? ஆமா எல்லாத்துக்கும் ஆமா போடுறேன் மனுஷனடா, அவனுக்கு வேலையா ஆமாண்ணா. ஆமா பழனிசாமி இருக்காரு, அவர் இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திப்பதற்கு பாஜக கூட கூட்டணி அமைச்சு வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் நம்ம சகோதரிகள் எவ்வளவோ பேர் பின்னால் உட்காந்துருக்காங்க. ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது, பாவமாக இருக்கு அந்த அம்மாவை பார்க்க. ஏன் எல்லாரும் இப்போ கைதட்ட மாட்டேங்கிறீங்கன்னா, பனியில் ஒவ்வொருத்தரும் கையை நல்லா கமுக்கூட்டில் இப்படி அணவாக வச்சு இந்த பனிக்கு அதுக்கு கணன்னு உட்காந்துருக்கீங்க. அதனால எடுத்து இந்த முகரைக்கு கை வேற தட்டணுமான்ட்டு. எத்தனையோ குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம், இப்படி ஒரு மனைவி இருந்தால் யாராவது சந்தோஷமாக குடும்பம் நடத்துவீங்களா? சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாங்கிற. இங்கே வாடி, ஆமாங்க வர்றேங்க, உட்காருடி உட்காடுறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, எந்திரிடி எந்திரிக்கிறேங்க, சோறாக்குடி ஆக்குறேங்க, அப்படியே குழம்பு வைடி வைக்கிறேங்க, பிளேட் எடுத்து வைடி வைக்கிறேங்க, சொத்தை போடுறேங்க, குழம்பு ஊற்றுறி ஊற்றுறேங்க, அப்படியே விஷத்தை ஊற்றுறி ஊற்றுறேங்க, சாப்பிட போகிறேன்டி சாப்பிடுங்க, செத்துரு வண்டி சாயுங்க. இதுக்கு பேர் பொண்டாட்டியா? புருஷனை அது விஷம் வச்சே கொண்டுவிடும். சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போடுற மாதிரி ஒரு முட்டாள், ஒரு ஏமாற்றுக்காரன் வேற யாரும் இல்லை. அது வேற யாரும் இல்லை,
எடப்பாடி பழனிசாமி என்ற ஏமாற்றுக்காரர் பிஜேபி நரேந்திர மோடியுடன் சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி. இன்னைக்கு என்னென்ன இந்த பட்ஜெட்ல நம்ம தமிழகத்துக்கு வேணும்னு கேட்டோம். நம் கல்வி நிதியான 3458 கோடி ரூபாயை கல்விக்கான நிதியை விடுவியுங்கள் அறிவிப்பை எதிர்பார்த்தோம், வரல. கோவை கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு ரயில்கள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், அறிவிப்பு வரும்னு பார்த்தோம், வரல. ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 2300 கோடி ரூபாய் நிதியை விடுவியுங்கள் அறிவிப்பு வரும்னு பார்த்தோம், வரல. ஒரு அறிவிப்புமே தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. ஆனா புல்லட் ரயில் சென்னை டு ஹைதராபாத் புல்லட் ரயில் விடப்படும். எப்போ விடுவீங்கன்னா 2042 விட்டுருவாங்க. புல்லட் ரயிலில் போகிறதுக்குள்ள நான் செத்தேலடா போயிருவேங்கிறேன் ஒரு ஆள். மோடியோட டுபாக்கூருக்கு இதுக்கு மேலே வேற உதாரணமே தேவையில்லை. இதில் எடப்பாடி பழனிசாமி இப்போ அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, தேர்தல் அறிக்கை. எங்கள் ஊரில் 101 சடையாண்டின்னு ஒருத்தன் இருக்கான். ஏன் அந்த பட்டம் அவனுக்கு கொடுத்தாங்கன்னா, ஏலம் கேட்குறப்ப ஒவ்வொரு ரூபா சேர்த்து சேர்த்து கேட்டுக்கிட்டே இருக்கான். 100 ரூபா ஒரு தரம், 100 ரூபா 2 தரம், 100 ரூபா 3, 101 அப்படின்னா. 1000 ரூபா ஒரு தரம், 1000 ரூபா 2 தரம், 1000 ரூபா 1001, 2500 ஒரு தரம், 2500 2 தரம், 2501. 10,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்டுறான். 10,000 ரூபா ஒரு தரம், 10,000 ரூபா 2 தரம், 10,000 ரூபா 3 தரம் ஒருத்தன் வாங்கிடுவேன். அந்த 10,001 ஓடிடுவேன் வெளியே. இந்த 1 ரூபா வச்சு வச்சு கேட்டு ஓடி போயிடுவேன். வாங்கினவன் நான் பாட்டுக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஒவ்வொரு ரூபாயா வச்சு ஏற்றி விட்டு ஓடி போயிட்டானடான்ட்டு. என் தலைவர் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவித்தவுடன் எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபா, 101 பழனிசாமி, 101 சடையாண்டி மாதிரி 2000 ரூபா பழனிசாமி. 1000 ரூபா அறிவிச்சோன்னா தலைவர் பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, 1000 ரூபா எல்லா பெண்களுக்கு கொடுக்க முடியுமா? அம்மா முயற்சி பண்ணாங்க, அதை கூட கொடுக்க முடியாது, கண்டிப்பாக இந்த திட்டம் நிறைவேறாதுன்னு பாம்பாட்டி மாதிரி இந்த அப்படியே நாடகம் போட்டார். 1,30,00,000 மகளிருக்கு கொடுத்து சாதனை படைத்தவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அதுக்கப்புறம் ஒரு டுபாக்கு விட்டார் பாருங்க. இந்த 1000 ரூபா திட்டத்தை நாங்கள் தான் 2 ஆண்டுகள் ஸ்டாலினை கொடுக்க சொல்லி வலியுறுத்தினோம். அட டுபாக்கூருக்கு உலகத்தில் இப்படி ஒரு புருடா பழனிசாமி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஐயா? ஐயோ ஐயோ, இது மட்டுமா? இன்னொரு அறிவிப்பு விட்டுருக்காரு பாருங்க. ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுங்கிறதே எப்படி உருவாச்சுன்னு நமக்கே தெரியும். எல்லாம் பசுமாட்டை தான் கும்பிடுவாங்க. பசுமாடு தான் தெய்வம், அதுக்கு தான் பொட்டு வைப்பாங்க. மாட்டு பொங்கல் அப்படின்னு அதுக்கு தான் எல்லாம் கும்பிடுவாங்க அந்த மாட்டுக்கு. ஆனால் காளை மாட்டை ஒரு பேரும் கும்பிடலன்ட்டு நம்ம ஆம்பளையெல்லாம் முடிவு பண்ணாங்க. பசுமாட்டையே கும்பிடுறாங்க. நம்ம காளை மாட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்டான்ட்டு ஐடியா பண்ணான். காளை மாட்டை அடக்கிற மாதிரி ஒரு போட்டியை அனௌன்ஸ் பண்ணுவோம்டான்ட்டு ஆம்பளையை உருவாக்குனது தான் இந்த ஜல்லிக்கட்டு. அது ஆண்களுடைய வீர விளையாட்டு. அந்த விளையாட்டை அலங்காநல்லூரிலே வாடிவாசல் மைதானம் கலைஞர் பேராலிலே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி ஸ்டாலின். அந்த ஜல்லிக்கட்டில் முதலாவதாக நிறைய காளைகளை அடக்கிய வீரனுக்கு என் தலைவர் அரசாங்கத்தில் வேலை கொடுத்து அழகு பார்த்தார். நம்ம எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அறிவிப்பு கொடுக்கணும்னு, ஜல்லிக்கட்டில் யாராவது மாடு முட்டி செத்து போனால் அவர்களுக்கு 15 லட்சம். ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் வித்தியாசம். அவர் வெற்றி மாலையை சூடுவதற்கு மாலைகளை கொண்டு வருகிறார். நீ இளவுக்கு பொண மாலையை தூக்கி கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு வருகிறாயே, இதுதான் எடப்பாடிக்கு என் தலைவருக்கு உள்ள வித்தியாசம்.
பஸ்ல போயிட்டு இருக்கவன்ட்ட போய் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. டிரைவரை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே சில பேர் வருவேன், பாத்துறீங்களா? அப்பதான் சாமி கும்பிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார் டிரைவரை கூப்பிட்டு, என்ன போயிரும்ல அப்படின்னா, போறதுக்காண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா காலங்காத்தால இப்படி கேட்கிற? இல்லனே, நீ ஓட்டுறத பார்த்தா போறது மாதிரி தெரியல. எங்க ஓட்டிக்கிட்டு இருக்க? லம்பக்குடி காடுகிட்ட. அப்படியா? ஓட்டுனே பாப்பான். இதே மாதிரிதான் நேற்று ஒரு டிரைவர் 5 மணிக்கு சாமி கும்பிட்டு வண்டி எடுத்தாரு. ரோவர் காலேஜுக்கு எடுத்தாப்புலயே புளிய மரத்துல மோதி டிரைவர் அங்கனே அவுட்டு. போடா, ஏன்டா காலங்காத்தால? நான் வண்டி ஓட்டணுமா வேணாமாடா? ஓட்டுனேன், உனக்கு ஒண்ணும் ஆகாதுனே. ஆமாண்ணே, இதே மாதிரி போன வாரம் ஒன்னே மாதிரியே ஒரு டிரைவர்னு பெரம்பலூர் டு திருச்சி அடிச்சுட்டு போனாருன்னு சிறுகனூர் தாண்டறப்ப பிறந்துச்சுனே வண்டி. கருமாதிக்கு எலும்பு கூட இல்லைண்ணே டிரைவர். அந்த டிரைவர் வண்டி ஓட்டுவான்னு நினைக்கிறீங்க? நான் இறங்கி இழந்த பணம் தான் பொழைச்சுக்கிறேன்டா. ஏன்டா எனக்குன்னு வந்து சரி. எடப்பாடி பழனிசாமி இந்த டிரைவர் தான். இதுல நரேந்திர மோடி வந்து இங்க டுபாக்கூர் एनडीए सरकार मेरे सपने की रानी कब आएगी? तो आए तुम सुल्तानी कब आएगी? तो चुरा लिया है तुमने जो दिल को, रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, झूठ बोले कबा काटे, खोले खबरे सेठरियो. மோடி ஹிந்தியில பேசுறப்ப எடப்பாடி தினகரன் அண்ணன் ஐயா நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப நான் ஹிந்தியில பேசுனேன்னு நீங்களாம் எதுக்கு கை தட்டினீங்க? நான் பேசுறது கூட மோடி மாதிரியே டுபாக்கூர் தான். மேரே சப்புனை की रानी कब आएगी? आराधना पाठ सुरालिया है तुमने जो दिल को, यादों की बारात पाठ. मेरे सपने की रानी कब आएगी? तू चुरा लिया है तुमने जो दिल को, रूप तेरा मस्ताना. அந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன். இதுல இருக்க வரி எல்லாம் மொத்தமா சேர்த்து அடிச்சு விட்டு நீங்க அன்னை ஹிந்தி பொளக்குறாரா? மோடி இந்த குத்து தான் குத்திக்கிட்டு இருக்காரு. என்டிஏ சர்க்கார் will give the government double engine government. ஒண்ணே நம்பால டபுள் இன்ஜினா இழுத்துருவாரா? அப்ப தினகரன் மனசுல என்ன நினைச்சிருப்பாரு? ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன இன்ஜின் ஆச்சு, இதை கொண்டு போய் இஎம்தலைக்கு பெருசாம்பளத்துக்கு தானடா போட முடியும். அதை டோப் பண்ணி இழுத்துட்டு போன ஒரு வண்டி, அது லைசன்ஸ் இல்லாத டிரைவரை டோப் பண்ணி ஓட்டிட்டு போறான். அதுதான் பாஜக. லைசன்ஸ் இல்லாத டோப் பண்ற இன்ஜின் பாஜக. 10 தடவை பிரேக் டவுன் ஆன தகர டப்பா இன்ஜின் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு பேரு டபுள் இன்ஜின் சர்க்கார். எங்கள் தங்க தளபதி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற புது என்ஜினியா மக்களை ஏற்றி செல்லும் ஒரு பஸ்ஸுக்கு எப்படி புதுசா எங்க சிவசங்கர் கொண்டு வந்து இறங்கியிருக்கார் பாருங்க, பெஸ்ட் பஸ். அப்படிப்பட்ட இன்ஜின் எங்கள் தளபதியோட இன்ஜின். இன்னொருத்தர் நாங்க டாப் இன்ஜின் புதுசா கட்சி ஆரம்பிச்சார். அவருக்குன்னே நான் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். ஒரு பையன் வீட்டுல விளையாண்டுகிட்டு இருந்தவன் இந்த கடந்த விசில முழுங்கிட்டான். விசில முழுங்கிங்கன்னு நின்று கழிச்சு நின்ன அந்த விசில் என்ன ஆகும்? அவன் மூச்சு விடுறப்ப எல்லாம் சவுண்ட் வருது. அவங்க அப்பா ஐயோ பக்குடா வாந்தியறா அப்படிங்கிறாரு. இந்த பயலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியல, முழுங்கிட்டானே விசில. பஸ்ல தூக்கி போறாரு. அன்னை சிவசங்கரோட பஸ். டிரைவர் ஓட்டி போறாரு. கண்டக்டர் பையில ஒரு விசில் வச்சிருக்கான். அது எதுக்கு? ஸ்டாப்ல நிப்பாட்டுறது. கண்டக்டர் ஸ்டாப்ல நிப்பாட்டாரு. பாடாளூர் நின்றுச்சு. பாடாளூருக்கு அடுத்த ஸ்டாப் கடையில மிசில முழுங்கினவன் தூக்கிட்டு வர்றேன். அவங்க அப்பா அவன் பாரு டிரைவர் பாட்டினாரு. கண்டக்டர் அறிவு கட்டார், பொழுதுக்கு விசில் வச்சுட்டு இருப்பியா?
ஸ்டாப் இல்லடா அது. நான் அடிக்கலையா, எவன் அடிக்கிறாங்க தெரியல. நான் விசில பாலிட்டில போட்டுல எவன்டா அடிச்சதுன்னு பார்த்தா அவங்க அப்பையும் சொல்லியிருக்காங்க, மகன் விசில முடிக்கிட்டாயா. அவன் பாட்டுக்கு பொழுது போற நேரத்துல எல்லாம் மூச்சு விடுறான், விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. 15 இடத்துல டிரைவர் கிறுக்கு பிடிச்சு பயணிகள்லாம் அந்த விசில முழுங்கின பயலையும் அவங்க அப்பனை இறக்கி விட்டு ஆளு முகரேன் வந்து சேர்ந்துருக்காங்க. விசில முழுங்கின நாய். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். விசில முழுங்கினவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன், டாக்டர் இல்ல, போய் வீட்டுல போய் படுத்துட்டேன். நைட்டு விசில முழுங்கின மகனை பக்கத்துல படுக்க போட்டு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. 1 மணிக்கு மகன் மூச்சு விட்டு விசில கக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். நைட்டு 1 பக்கத்து வீட்டுல ஒரு கார்பரேஷன் டிரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவரு விசில் சத்தம் காட்டோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்னு நினைச்சு பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா படுத்திருக்கு. குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன். பக்கத்து வீட்டுல பெரிய கலகம். அப்புறம் தான் அவங்க அப்ப இந்த விசிலும் முழுங்கின வயலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், விசில முழுங்கின அந்த குரூப்பா இருந்தாலும் சரி, போலி கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற அடிமை கூட்டணியாக இருந்தாலும் சரி, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் முன் உங்களுடைய நாடகங்கள் எதுவும் எடுபடாது இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட திட்டங்களை என் தலைவர் கொடுத்திருக்காரியா, எப்படிப்பட்ட திட்டம். காலையில வந்து ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என் தலைவர் போயிருக்காரு. நிகழ்ச்சி நிரல் நடக்குது. 1 இறைவணக்கம் பாடியாச்சு, தமிழ் தாய் வாழ்த்து, வரவேற்புரை எல்லாம் முடிஞ்சு தலைமை ஆசிரியர் உரை, முதலமைச்சர் போயிருக்காரு. முதலமைச்சர் சிறப்புரை சொல்றதுக்கு முன்னாடி திடீர்னு அந்த அசம்பிளியில ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுகிறான். எல்லாரும் அவன பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு போய் தண்ணி தெளிச்சு அந்த பையனை படுக்க வச்சிருக்காங்க. அங்க ஒரே சலசலப்பாகுது. நம்ம தலைவர் பாக்குறாரு, என்ன அங்க நடக்குதுன்னு கேட்கிறாரு. உடனே ஒரு பையன் மயக்கம் போட்டான், அவன பக்கத்து கிளாஸ் ரூம்ல போய் தண்ணி தெளிச்சுட்டு இருக்காங்க. தலைவர் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. மாணவர்கள் பட்டினியோடு வகுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரியம் செய்யாத நான் எதற்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும்? பெருந்தலைவர் காமராஜர் வழியில் இதற்கு ஒரு வழி நான் செய்து ஆக வேண்டும் என்று பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு யோசனை கேட்கிறார். முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு அவர்கள் பட்ஜெட் போட்டு முதல் தவணையாக ஒரு 15 லட்சம் மாணவர்களுக்கு, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலாம் சொல்லி உலகத்திலேயே பள்ளியின் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கிய ஒரே தாய் மாணவர் நம் தமிழக முதல்வர். சோறுங்கிறது சாதாரண விஷயமா? உண்மையிலே அது எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா? ஒரு பாகவதர் கச்சேரி நடத்திட்டு இருந்தாரு. ஆஹா, ஒரு பாகவதர் பாட்டு பாடுறாரு. கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. இன்னொருத்தர் சதி சொல்றாரு, தீம் தக்கிட்ட சுனுதா தக்கிட்ட சுனுதா திக்கிட்ட சுனுதா. கச்சேரி ஓடிட்டு இருக்கு. 2.5 மணி நேரம் சதி சொல்றேன், மிருதங்க வாசிக்கிறேன். பாகவதற்கு அப்படியே டயர்ட் ஆகுது. அந்த சதி சொல்றவனுக்கு பசி பொறுக்க முடியல. அவனும் சீட்டையெல்லாம் கொடுக்குறான். பசிக்கு இது முடியா கச்சேரிய இல்ல, 3.5 மணி நேரம் வாசிக்காம காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படின்ட்டு பாகவதர் இப்படி ஒரு ஜதி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. திங்கிறதா தொங்குறதாங்கிறான், என்னடா அப்படின்னு பார்த்தா கச்சேரி நடக்கிற இடத்துக்கு ரைட் சைடுல ஒரு பெட்டி கடையில வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை கேட்கிறேன், தொங்குறதா பசியில திங்கிறதா. உடனே பாகவதர் நன்றி வணக்கம், அதுக்கப்புறமே ஓடி போய் வாழைப்பழத்தை பிச்சு தின்னாலும் தின்றுவான். பசி வந்திட 10ம் பறந்து போகும் என்று சொல்வார்கள்.
அப்படி காலையில் வரும் மாணவர்கள் வயிற்று பசியோடு வரக்கூடாது என்பதற்காக காலை சிற்றுண்டி உணவை என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து அந்த திட்டத்தை இன்று 8 மாநிலங்களில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் லண்டனிலும் கனடாவிலும் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். எங்க அம்மா சின்ன பையனா இருக்கும்போது கல்யாண வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சுட்டு இலையில மூடி விடாப்பாங்க. எதுக்குமான்னு கேட்பேன். பெத்த தாய் சொன்னா கேளுடா, மூடி விடா. சரிமா அப்படின்னு மூடி வச்சுட்டு ரொம்ப நாளா இதை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட பெரியவனா கேட்டேன், எதுக்குமா இப்படி கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சு மூடி வைக்க சொல்றேன். அதுக்கு எங்க அம்மா சொல்லுச்சு, டேய் இலையெல்லாம் நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு குப்பையில தான் போடுவேன். அப்ப யாரு வந்து தின்பா? நாய்க தான் வந்து தின்னான். நீ கொஞ்சோண்டு சோறு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓபன் பண்ற நாய் அந்த சோத்தை பார்த்துட்டு எந்த மகராசனோ ஒரு வாய் சோற வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு உன்னை வாழ்த்திக்கிட்டே சாப்பிடும்டா. நீ வலிச்சு வெறும் இலைய போட்டிருக்கன்னு வச்சுக்க, அந்த நாய் ஓபன் பண்ணிட்டு என்ன நினைக்க, நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிருக்கும் போல. நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்க கூடாதடா. ஒரு விலங்குக்கு ஒரு வாய் சோறு போடுறது கூட மிகப்பெரிய புண்ணியம் என்ற வள்ளலார் சொன்ன அந்த கருத்தை மனதில் வைத்து ஏழை மாணவர்கள் மட்டுமல்ல, ஆரம்ப பள்ளியில் வரும் அனைத்து மாணவர்களுக்கும் காலை சிற்றுண்டி என்ற புரட்சிகரமான திட்டத்தை உருவாக்கி காட்டியவர் நம் தலைவர் மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாருங்க, அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. பட்டு போட ஜாமுன்னு கட்டியிருக்காங்க. ஆம்பளை எல்லாம் வேட்டை கட்டியிருக்கீங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு இதே பட்டு புடவை வித்தா காசு கிடைக்கும். 15 வருஷம் கழிச்சு நான் கட்டியிருக்க வேட்டியை 6 மாசம் கழிச்சே என்ன சொல்ல முடியாது. ரொம்ப போனா இட்லி துணியை வேணா யூஸ் பண்ணலாம். அதுவும் இப்ப யார் துணி வச்சு யார் இட்லி மாவு ஊத்துறது? இப்ப எல்லாம் ஸ்பெஷல் குக்கர். ஒரே நேரத்தில் 600 இட்லி, துணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த இட்லி துணி கூட லாய்க்கில்லை அந்த வேட்டி. ஆனால் பெண்கள் ஒரு பட்டு புடவையில் கூட தாங்கள் சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த சேமிக்கும் உணர்வும் பொறுப்பும் பெண்களிடம் இருப்பதால் தான் மகளிர் உரிமை தொகையை ஆண்களிடம் கொடுக்காமல் பெண்களுக்கு கொடுத்த நம் தலைவர் மகளிர் உரிமை தொகையை அந்த 1000 ரூபாய். அதான் மருதகாசிங்கிற கவிஞர் பாடினார். சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. ஆம்பளையிட்ட மட்டும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கலாம். நல்லவங்க எல்லாம் வீட்டுக்கு செலவழிப்பாங்க. எல்லாரும் நான் சொல்ல, பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சுட்டு சனிக்கிழமை வர்றாரு. நான் அப்பல 1000 ரூபாய் தலைவர் கொடுத்துருக்காரா? 1000 ரூபாய்க்குமா அரிசி பருப்பு வாங்க போற? ஒரு 500 ரூபாய் சந்தோஷமா இருப்பான். 500 ரூபாய்க்கு அரிசி பருப்பு வாங்க. 500 ரூபாய் வாங்கிட்டாங்க. அவனுக்குன்னே மிச்சர் வாங்கி கொடுக்க, பொட்டுக்கள் வாங்கி கொடுக்க ஆள்லாம் அனுப்பிட்டான். ஒரு மட்டை எல்லாம் ரெடி பண்ணாங்க. சாப்பிட சாப்பிட it is not your control. English number sign. The Prime Minister Modi is not at all a man. He is drying the foot of Donald Trump. உலக அரசியெல்லாம் பேசுவாங்க. மாப்பிள்ள இன்னும் ஒரு 500 ரூபாய் இருக்குல்ல, அதுக்கு வாங்கிடு, அடுத்த மாசம் பார்த்துக்கிறோம். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2 ஆண்ட்ராய்டு சாக்கடையில கிடக்கும். என் தலைவர் கொடுத்த உரிமை தொகை சாக்கடை தொகையாக மாறிவிடும். என் சகோதரியின் கையில கொடுத்ததுனால கன்னியாகுமரியில் ஒரு அம்மா சொல்லுது, என் ஒரே பொண்ணு என் புருஷனை இறந்து போயிட்டாரு, என் பொண்ணு பேர்ல மாசம் மாசம் 1000 ரூபாய் நானு பிக்ஸட் டெபாசிட்ல போடுறேன். இன்னைக்கு 28-30,000 ரூபாய் என் பிள்ளை கணக்கில் இன்னைக்கு சேர்ந்து வட்டியோட சேர்ந்து 35,000 ரூபாயா மாறி இருக்கு. என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை முடிச்சிருவையான்ட்டு ஒரு
தாய் தந்தை வீட்டிலிருந்து வரக்கூடிய வருஷம் கூட கிறிஸ்துமஸுக்கு வரும், பொங்கலுக்கு வரும், தீபாவளிக்கு வரும். ஆனால் மாதம் மாதம் ஒரு பிறந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு சீர்வரிசையாக 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு தந்தை, ஒரு மகன் யார் என்றால் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நரேந்திர மோடி அண்டு எடப்பாடி அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்கே, அதுக்கு பேரு என்டிஏ சர்க்கார், நேஷனல் என்டிஏ அலையன்ஸ். அந்த அலையன்ஸ்க்கு நான் வச்சிருக்க பேரு that is not NDA alliance, that is national disaster alliance. தேசத்தை அழிக்க வந்த கூட்டணி. it is not NDA, this is national disaster alliance. இன்னொரு பேர் வச்சிருக்கேன் அந்த அலையன்ஸ்க்கு, அதான் FDA. FDA. F for fraud, D for tobacco, A for acting. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஃப்ராட நீங்க பார்க்க முடியாது. பிரதமர் அந்த வார்த்தை சொல்றதுக்கு நான் உண்மையிலே வேதனைப்படுறேன். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பதில் சொல்வதற்கு ஒரு பிரதமர் தயாராக இல்லை என்றால் அந்த பிரதமரை நம்ம என்னையா சொல்றது? அவர் உண்மையிலேயே ஒரு பொய் புரட்டுக்காரர், ஃப்ராட். இரண்டாவது டுபாக்கு. டுபாக்குன்னா என்ன? சொல்றது எதையுமே செய்ய மாட்டாங்க, செய்வது எதையும் சொல்ல மாட்டாங்க. மூணாவது ஆக்டிங். அதுல எடப்பாடி மோடி கில்லாடிங்க. எல்லாரையும் பார்த்தா ஒரு கும்பிடு போடுவார் பாருங்க நரேந்திர மோடி. இந்த கூழ கும்பிடு போடுறேன் மட்டும் எந்த நேரத்துல யார கவுப்பான்னு கண்டே பிடிக்க முடியாது. ஒரு கலெக்டர் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், முனியாண்டி. முனியாண்டி ஐயா வாடா, சரியா சோத்தர்ரா எடுக்கிறீங்க ஐயா ஐயா ஐயா. முனியாண்டி மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் அந்த கலெக்டர். ஒரு நாள் கலெக்டர் கேணியில தண்ணி அரைச்சு குளிச்சுட்டு இருந்தாரு. தவறி கிணத்துல விழுந்துட்டாரு. யாரு? கலெக்டர். முனியாண்டி 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 கத்துறாரு. கைத்த போட்டு முனியாண்டி தூக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஆர்டர் கொண்டு வர்றான் இன்னொரு ஓய. கலெக்டரை மாத்திட்டாங்கடா வேற மாவட்டத்துக்கு. அப்படியா? அப்படியே விட்டுட்டாங்க கலெக்டர். முனியாண்டி ஐயா புது கலெக்டர் வந்துட்டாருன்னு அங்க போயிட்டேன். முத கலெக்டர் அவுட்டு கிணத்துல. இந்த முனியாண்டி மாதிரிதான் கூழ கும்பிடு போட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒன்றிய பிரதமர். கீழடி நம் தாய்மடி என்று சொல்கிறார் நம் முதலமைச்சர். காலடிதான் என் தாய்மடி என்று கிடப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கீழடி என் தாய்மடி என்று சொல்லி தமிழரின் நாகரிகத்தை உலகத்திற்கு கொண்டு செல்பவர் தளபதியார். ஆனால் காலடி என்ற என் தாய்மடி என்று காலடியில் கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி எங்க? இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சக கூட்டணியான மோடி எடப்பாடி பழனிசாமி கம்பெனியை, இந்த நாட்டை அந்த கூட்டணியை நிராகரித்து மக்களின் தோழமையில் என்றும் தனது சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை 2026 மீண்டும் முதல்வராக்கும் வரை ஓயமாட்டோம் 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 என்று அறைகூவல் விடுத்து இந்த பெரம்பலூரில் கூடியிருக்கும் கூட்டம் 2026 200 தொகுதிகளை வென்று காட்டும் கூட்டம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம், நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,